ரச்சிந்தி என்ன பண்ணிட்டு இருக்கவ? மீன் குழம்புக்கு தான். என்ன குழம்பு? என்ன மீன்? முரல், குட்டி முரலா? ஆமாம், சின்ன முரல் தான். அப்படி 1 ரூபா காயின் மாதிரி இருக்கும் துண்டு, ஒவ்வொரு துண்டு 1 ரூபா காயினா? ஆமாம், அப்படிதான் இருக்கும். இது வந்து அல்வா துண்டு. இது அல்வா துண்டு. வெட்டி சூப்பராக வெட்டி எடுத்தாச்சுங்க. சீக்கிரமே வெட்டி எடுத்துட்டாச்சு. சமையல் பண்ணதான் லேட் ஆகிடுச்சு. ஆமாம், ரொம்ப லேட் இன்னைக்கு. எதனால்? நான் அந்த மேலே வீட்டு வேலை நடந்துட்டுருக்கேன், அதுக்கு ஜாமான் அங்கே போயிட்டு இப்போ தான் வந்தேன், அதான் லேட்டு. சரி, அதனால் சிம்பிளாக நீ குழம்பு வச்சிடலாம். என்னதா சிம்பிளாக வச்சிடலாம் அன்றைக்கி. சரி, இன்னொரு நாள் நாங்கள் இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுருவோண்ணே. எப்படி வச்சாலும் மீன் குழம்பு ஒரே முறை தானே. இன்னொன்று மசாலா அரைச்சி வைப்போம்ல, அதை வைக்கவே இல்லை. கலக்கி சும்மா வைக்க போகிறேன். அப்படியா? இதையா? ஆமாம், மொத்தமாக சும்மா கலக்கி. மீனையும் உங்கள் அம்மா மொத்தமாக கலக்கி வைப்பாங்கல்ல, அதுக்கு உடையாதா? உடையாது. மீனும் வச்ச பேர் உடையாது. உண்மைக்குமா? உண்மைக்கு தான். சரி, அப்போ இன்றைக்கி அப்படி போட்டுருமா? இது அப்படி வெட்டி எல்லாத்தையுமே கையை வச்சு பிசைஞ்சு போட்டுடலாம். மறுபடியும் வெட்டணும், அதுக்கு வெட்டினா தானே பிசைய முடியும், இல்லைன்னா சரி கை வலி வலிக்கு எனக்கு. இது தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். தேங்காய் எதுவும் போடணுமா? என்ன போடணும் என்கிட்ட கேட்டா? வெறும் தேங்காவே அரைப்போம். என்கிட்ட கேட்டா? இந்த தக்காளியை இது மல்லியில் கீழே வச்சுக்கிடுவோம். இது ஒரு 4 துண்டாக வெட்டிக்கிடுவோம். இதையும் பிணைஞ்சு தானே விடப்போகிறேன்? எல்லாத்தையும் பிணையிறது தான். பிணையும் விதம் தாளிக்கும் போது போடுவோம். அங்கே இருந்திருக்கலாமே. எதுக்கு நான் அள்ளி வச்சேன்? எனக்கு ஒன்றும் புரியல. இது இது தாளிக்கிறதுக்கா? தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இப்போ இது பண்ணேன். இந்த வெங்காயம் சின்ன வெங்காயமா? ஆமாம், சின்ன வெங்காயம் தான். இப்போது எனக்கே தெரியாது, நானே சும்மா எனக்கே கலக்கி கொதிக்க விட போகிறேன். சரிங்களா? புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி ஊற்றிடுவோம். ரொம்ப லேட் ஆகிட்டு, மணியை பாருங்கள் 12:30. நல்லா சமையல் எங்கள் வீட்டில் முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி. ரொம்ப ரொம்ப லேட். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுப்போம் கொஞ்சம். சரியா? வதக்க நிறைய வெங்காயம் போடுவோம், கரைக்கிறதுக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஏன்னா தாளிச்சு ஊற்றும் போதே போட்டுக்கலாம். உப்பு போட்டால் முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மா வைக்கிற புளி ரசம் தான் இருக்குது. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு. தக்காளிலாம் தேவையில்லையே, எவ்வளோதான். மிளகா போடணும், சும்மா கரைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வத்தப்பொடி. இப்படிதான் எங்கள் அம்மாவும் சில நேரத்தில் வைப்பாங்க. பிடிக்கவே பிடிக்காது, எரிச்சலாக இருக்கும் சாப்பிட. இப்போ நீ வைக்கிற? ரொம்ப பிடிக்கும். ஒரு கரண்டி போகுமா? என்கிட்ட கேட்கால. அவ்வளோதானா? இந்த குழம்பு மசாலா ஒரு 1.5 கரண்டி போடுவோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு கலக்கிறோம். பார்த்துருக்கேன் நிறைய பேர் பண்ணுறத. இப்படி உங்கள் அம்மா வைப்பாங்கல்ல. அம்மா எப்படி தான் என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா வைக்கிற ருசி எனக்கு வராதுமா. சரியா? ஓகே தாய், ஓகே தாய். வச்சு பார்ப்போம் இந்த தடவை என்ன கொஞ்சம் அப்படின்ட்டுல. அப்படி எல்லாத்தையுமே என்னென்ன நம்ம போடுவோமோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு. மீன் எதுக்கு போட்டு வேண்டியதுனா? கொதிக்காமல் மீன் எல்லாத்தையுமே தான். மீனை போட்டு பிசைஞ்சிடாதீங்க. மீனை பிசைஞ்சாச்சு. சரிதா? தெரியுது. இப்போ இதில் எப்படி மீனை போட்டுருவோம். அப்புறம் ஒன்று நம்பி தான் போட்டிருக்கேன்னு, மீன் கரைஞ்சிடக்கூடாது. மீன் கரையாது. இப்போ இது ரொம்ப ஐஸ் அடிச்சு மீன், பழைய மீனாக இருக்கு தெரியுமா, அதுதான் கரைஞ்சோடும். இப்படி மீன்லாம் கரையாது. அது பாட்டில் கரை. ஆனால் இந்த குழம்பு வெரி ஈஸி. தெரியா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் கரைச்சி உள்ள போட்டு கொதிச்சதும் தாளிச்சிட வேண்டியது, முடிஞ்சுது. அவசரமாக அது என்னது? அவசர குழம்பு. அவசர மீன் குழம்புன்னு அப்படின்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், மூடிய சொல்லலாம். கடல் மேலேயும் நாங்கள் இப்படி தான் போவோம். அப்படியா? அவ்வளோதான், போட்டு மூடிடுவோம், கொதிக்கட்டும். தாளிப்போடு ரொம்ப சீக்கிரமாக குழம்பு வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. நல்லா வட்ட விட்டுட்டு என்னவே மீன் குடஞ்சிருக்குமா? உடையாது. உடையே இல்லை. எவ்வளோ நேரம் நீ கொதிக்க விட்டுருக்க? அதான் அந்த அவங்க வேங்குற மீன் தான், மற்றவங்க வேங்குற மீன் தான் உடையுது.
அவ்வளோ வேலை முடிஞ்சிட்டு தாளிக்கணும்ல. தாளித்து மட்டும் ஊற்றிடுவோம். சோறு அப்படியே பொங்கியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ருவோம். அவ்வளோதான். இதை பற்ற வச்சுருவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் வெந்தயம் வெடிக்காதுன்னு. வெந்தயம் வெடிக்காது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை. வதங்கிட்டு இப்போ இது உள்ளே ஊற்றிடலாம். கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். புஷ்ஷுன்னு சத்தங்க கேட்க மாட்டேங்குது. அந்த புஷ்ஷு இது அமர்த்தி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கொதிச்சுட்டு இருக்காது. குழம்பு ரெடி. சாப்பிடலாமா? சூப்பராக ரெடி ஆகிட்டு விழுந்துட்டு. அல்வா துண்டு மீன். யாருக்கெல்லாம் இந்த குழம்பு பிடிக்கும்? ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் உனக்கு பிடிக்காது. எனக்கா? எனக்கு மீன் குழம்பு எவ்வளோ பிடிக்காது. இன்னைக்கு மதியத்துக்கு மட்டும்தான் போங்கினேன். நைட்டுக்கு டிஃபன் ஏதாவது பண்ணணும். 2 நாளாக சோறா திண்டு. நேற்று நீ தானே திண்டோம். தோசை தான். குழம்பு ஊற்றாட்டி குழம்பு தான் அடிச்சு தேவை. இன்னும் கொஞ்சம் குழம்பு அவ்வளோதான். குள்ளுன்னு அடிக்கணும்ண்ணே. அப்போ தான் நல்லா இருக்கும். சொல்லு. மீன் சைஸை பாருங்க. குட்டிக்கோன்னு மீனுங்க. இது பாம்பு மாதிரி தான் இருக்குது. இந்த முரல். இந்த முரலோட முள் பச்சை கலரில் இருக்கும். இதில் தெரிஞ்சுன்னா காமிக்கேன். சின்ன மீனில் தெரியுமா இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சது கழுவும் போது. அப்படியா? நீ எப்படி பார்த்த? இப்போ தானே சொன்னேன் கழுவும் போது. என்ன பேசனே தெரியலங்க. சரியான வெயில், பயங்கரமான டயர்டாக இருக்குது. எல்லாம் காலையிலேருந்து பயங்கரமான ஒரு அலைச்சல். அலைஞ்சிக்கிட்டே வந்து உட்காடுறேன். கரண்ட் போயிடுச்சு. அதனால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டேன். கரண்ட் விட்டுட்டு போயிட்டு இருக்கு. பறந்துட்டு. ஃபஸ்ட்டு மாம்பழம். இப்போலாம் மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிட்டு. இனிமேல் சாப்பாடுக்கெல்லாம் மாம்பழம் தான் இருக்கும். நல்ல புளிப்பு. நல்லா ஏற்றிட்டு நல்லா இருக்கு. ஆனால் புளிப்பு அதிகமாக இருக்கு. டேஸ்ட் பார்க்கல. 1 ரூபா காயின் மீன். மீன் முள் பச்சையா. எங்கள் அம்மாவும் இப்படி தான் இருக்கும். பரவாயில்ல. எங்கள் அம்மாச்சி மாதிரி வச்சுருக்க பண்ணி. அது மாதிரி வராதுன்னு நினச்சேன். வந்துட்டு பரவாயில்ல. ஒட்டிக்கிட்டு போன்ட்டேன். சரி. அப்போ உங்கள் அம்மா மீன் குழம்பு கேளுது, அப்போ செஞ்சு தரேன்னு. இனிமேல் மாம்பழம் தான் சாப்பாட்டுக்கு. இன்னைக்கா? நான் வாங்கிட்டு வந்ததோட இது நல்லா இன்னைக்கு. நேற்று வாங்கினது. இதுவும் நீ வாங்கினது தான். வேறு யாரும் இருந்தா? நீ நேற்று வாங்கினதா? ஆமாம். ஐப்பரில் வாங்கினது. நேற்று அன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு மாமா. நேற்று அதுவும் மதியம் வேறு கடையில். சூப்பராக. நம்மளுக்கெல்லாம் மீன் குழம்பு தின்னாதாங்க மனசே திருப்தி அடையும், மன நிறைவடையும். இல்லைன்னா ரொம்ப நாள் மீன் சாப்பிடாத மாதிரியே ஒரு நினைப்பு. நமக்கு மீன் குழம்பு வச்சு இருக்கும். சொல்லு. வைக்கவே இல்லை. நம்ம ரொம்ப நாள் ஆயிட்டுல. வைக்கவே இல்லை. இதுதான் காரணம்.
நான் ஏன் காரணம் மீன் கொண்டு வரல நீ இவ்வளோ நாள் வீட்டுக்கு மீன் வந்துச்சாங்க அன்னைக்கு சாலை மட்டும் கொண்டு வந்து அது பொரிச்சோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றுமே வைக்கல எல்லாம் சின்ன சின்ன மீனாக வருதா வேறு மீன் வர மாட்டேன் பெருசு பார்ப்போம் அடுத்தடுத்து இனிமேல் மீன் குழம்பா தான் வரும் எங்கள் வீட்டில் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கடற்கரை வச்சு சமைப்போமா சமைக்க போனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்குன்னு காலையிலேயே போவோம் காலையிலேயே தாக்கு பிடிக்க முடியாது 5 மணிக்கு என் முன்னால் போவேன் ஞாபகம் அது இப்போ 5 மணிக்கு போவோம்ல 1 மணி நேரத்துக்கு சமைச்சிட்டு ஓடி வந்துருவோம்ல அது மாதிரி வரணும் அப்போ சாயங்காலம் போமா பார்ப்போம் வீடியோ வேணும்னா வாங்க நானே கூப்பிட்டேன் இல்லைன்னா கிளங்க சாயங்காலம்லாம் ரொம்ப இதாக இருக்கும்பே என்னது இருக்கும் கசி வெட்டிக்கும் பயங்கரமாக கசி வெட்டிக்கும் அப்போ நம்ம மாடிக்கு போமா உங்கள் மாடில் தான் சமைக்கணும் அதுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சமைச்சிடலாம் பார்ப்போம் ஏதாச்சும் க்ரில் பண்ணலாம்ல க்ரில் பண்ணலாம் ஓகே இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குழம்பைங்க ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஐயோ வெளியே போயிட்டு வந்தோடனே மீன் குழம்புக்கு லேட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு பல்லாரி ஒரு தக்காளியை வெட்டுங்க கடற்கடன் கரைங்க புளியை கொதிக்க வச்சுட்டு மொத்தமாக போட்டு எல்லாத்தையும் கொதிச்சுட்டு டக்குன்னு சாப்பிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஓகே பாய்